வடசென்னை முழுக்கவும் எப்பவுமே இளையராஜா தான். வீட்ல வந்து எந்த சின்ன விசேஷம் நடந்தால் கூட, இப்ப நான் பொறந்து வளர்ந்த இடம் அம்பேத்கர் நகர்ன்னு ஒரு இடம். ம். வருஷத்துல 365 நாளுன்னா, 365 நாள்ல 300 நாள் நான் பாட்டு கேட்டுருக்கேன். ஏதாவது ஒரு இடத்துல பாட்டு அந்த ஓடிக்கிட்டே ஒரு இருக்கும். 5 தெருவுக்குள்ளேயே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். பாட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு எம்எஸ்வி இருப்பாரு, இல்லன்னா இளையராஜா இருப்பாரு. பின்னாடி ஏ.ஆர். ரஹ்மான் வந்து சேர்ந்தாரு. ஆனா, இப்ப அதெல்லாம் மெல்ல மெல்ல ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைஞ்சிருச்சு. ஏன்னா வீட்லயே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கேட்கிற பழக்கம் எந்த அளவுக்கு வந்து இது ஒரு பக்கம் போகும். மக்களே வந்து பாட்ட வந்து தன்னுடைய குடும்ப நிகழ்ச்சிகள பாட்டால தான் கொண்டாடுவாங்க. ம். அதனால ஏகப்பட்ட சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் கம்பெனிஸ் வந்து அங்க வந்து அந்த புரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. ம். இப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து இளையராஜா அறிமுகமானாரு. அறிமுகமான பிறகு இளையராஜாவுடைய படம் ஒண்ணு வருதுன்னா, அந்த படத்தோட பாட்டு முதல்ல அங்க வந்துரும். யாராவது வீட்ல பாடிக்கிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல அனுபவம் அந்த நேரத்துல. எம்எஸ்வி இளையராஜா வந்து வடசென்னை மக்களை பொறுத்தவரையில் பிரிக்க முடியாதவர். அவர்கள பொறுத்தவரை. வாழ்வோடு ஒன்றிருப்பவர். வாழ்வோடு ஒட்டியவர்கள். அதனால இப்ப கல்யாண வீடுன்னா வந்து "வாராயும் தொழில் வாராய்" இந்த பாட்டு பாடாம ஒரு கல்யாணம் நடக்காது. நடக்காது. நியூ இயர் தொடங்குது அப்படின்னா, இன்னைக்கு எல்லாரும் நியூ இயர் இளமை இது ஏதோன்னு பாட்டு போடுறாங்கன்னா, அது அங்க தான் தொடங்குது. நார்த் மெட்ராஸ்ல தான் எல்லா இடத்துலயும் போட்டு அத பாடுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அது ஒரு கல்ச்சரா மாறிச்சுல்ல. இப்படி வந்து அங்க நார்த் மெட்ராஸ்ல வந்து வட சென்னையில வந்து ஸ்பீக்கருங்கள கட்டிட்டு அந்த புது வருஷம் பொறக்குது அப்படின்னு போட்டு டான்ஸ் ஆடுற பழக்கமெல்லாம் அங்கேயே இருந்துச்சு. ஆமா. அப்புறம் பல மாற்றங்கள் அப்படின்னு வந்து இளையராஜா பாட்டு எங்களுக்குள்ள ஒட்டிக்கிட்டு, அது ஒரு பெரிய அ அவர் இசையும் எங்களையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை ம். சூழல் தான். அது இன்ன வரைக்கும் அப்படியே போய்க்கிட்டு இருக்கு.